ஸோ இப்போ வந்து நம்ம எக்லிப்ஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? எக்லிப்ஸ் இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்ணணும்னா, நீங்க ஜஸ்ட் வந்துட்டு ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நியூ டேப் ஓப்பன் பண்ணி இதுல வந்து நீங்க எக்லிப்ஸ் டவுன்லோட். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வியூவே ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே சூஸ் பண்றேங்க. இதுல வந்துட்டு நீங்க இந்த மாதிரி டவுன்லோட் கொடுத்து மூவ் பண்ணிடலாம். இல்லைன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்தந்த வருஷனுக்கு இந்த மாதிரி வந்துட்டு லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ அப்போ அதில் வச்சும் நீங்கள் மூவ் பண்ணலாம். எப்பவுமே எக்லிப்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜாவா ஃபைல்ஸ் வந்து தனியாவோ இல்லை ஜேடிக்கு தனியாக போடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்மளுக்கு இம்பில்டாவே ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு கீழே வந்துட்டு ஜேஆர்இ சிஸ்டம் லைப்ரரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஜாவோட ஜார் ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ அப்போ நம்ம எக்லிப்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு இம்பில்டா போட தேவை. ஓகேவா? ஸோ நீங்கள் எக்லிப்ஸ் டவுன்லோட் கொடுங்க. டவுன்லோட் கிளிக் பண்ணுங்க. இதுல மேக் வெர்ஷன் தனியா இருக்கும். நீங்க நான் காமன் இந்த வெர்ஷன் வந்துட்டு விண்டோஸ் வெர்ஷன். இந்த வெர்ஷன் இந்த டவுன்லோட் கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. இதுதான் ஈஸி மெத்தடு. இந்த ஈஸி மெத்தட் மூலமா நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து இன்ஸ்டாலரு. இது வந்து காமன் இன்ஸ்டாலர். இதுல இருந்தா நீங்க J2EE இல்ல வேற ஏதாவது இருந்தா கூட எடுத்துக்கலாம். இந்த இன்ஸ்டாலர் நீங்க டபுள் கிளிக் பண்ணி உங்க கிளாஸ்ல என்ன டவுட் இருந்தாலும் நீங்க கேளுங்க. சரி, இப்போ இதுல வந்து நீங்க ஜாவா டெவலப்பர்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணணும். கீழே இருக்கிறது வந்து அது வந்து வேற வெர்ஷனு. மேல எப்பவுமே நீங்க ஃபர்ஸ்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல கமிட்டி வெர்ஷன் இல்ல நிறைய இருக்குது. நம்ம மேல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இது காமன் இன் பேஸ் வெர்ஷன். அதனால இதுல எதுவும் ப்ராப்ளம் இருக்காது. ஓகேங்களா? அதில் ஜாவா டெவலப்பர்ஸ் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. தட்ஸ் ஆல். ஆல்ரெடி ஒரு கிட்ஸ் இருந்தா அதை நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஓகேங்களா? இன்ஸ்டாலேஷன் கொஞ்சம் டைம் ஆகும். நீங்க ஏதாவது எந்த கேட்கணும்னா கேட்கலாம். நீங்க ஏதாவது ஏதாவது விஷயம் கேட்கணும்னா பேசணும்னா சிலினியம் ஜாவா தவிர நம்ம பார்க்க முடியாது. எல்லாமே வந்து சிலினியம் வெப் டிரைவர். ஃபர்ஸ்ட் சிலினியம் வந்து 4 காம்போனண்டா இருந்தது. 4 காம்போனண்ட் என்னன்னா சிலினியம் ஐடி இருந்தது, சிலினியம் ரிமோட் கண்ட்ரோலர் இருந்தது, அதுக்கப்புறமா
Selenium Grid. சரிங்களா? இதெல்லாம் அட்வான்ஸ் வெர்ஷன் தான் இப்போ வந்து Selenium வெப் டிரைவர். சரிங்களா? எல்லா இடத்துலயும் வந்துட்டு Selenium வெப் டிரைவர் தான் யூஸ் பண்றாங்க. அப்ப அதை வச்சு நீங்க அந்த கிளாஸ் வச்சு மூவ் பண்ணிக்கலாம். Selenium IDE, Selenium RC எல்லாம் இப்ப யாரும் யூஸ் பண்றதே இல்லை. லாஸ்ட் டைம் நான் பண்ணும்போது Selenium IDE தான் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே ஓகே ஓகே. அது எப்போ 2 இயர்ஸ் பேக். அப்படிங்களா? 2 இயர்ஸ் பேக் அவரு இது இங்கதான் வந்தேன். அந்த ட்ரெயினர் வந்து ஐடியில தான் சொல்லி கொடுத்தாரு. ஸோ அதனாலதான் நான் கூட நம்ம வந்து பார்த்த அந்த EXE ஃபைல வச்சு எடுப்போம் அப்படின்னு. ஸோ அப்பெல்லாம் அந்த செட் ப்ராப்பர்ட்டி வந்து அப்பெல்லாம் அவர் சொல்லி கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் டச்சே போயிடுச்சு. அதனால திரும்ப நான் சரி ஓகே, ஏன்னா பைத்தான்ங்கிறப்ப growth இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் வந்துச்சு. சரி நம்ம Selenium தான் படிச்சோமே, ஏன் அதுக்குள்ளேயே போகாம கொஞ்சம் அவசரப்பட்டோமோன்னு ஜாவா நிறைய ஆபீசர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் என்னோட எல்லா ப்ரொஃபைல்ல அந்த ஜேடி பார்க்கும்போது Selenium ஜாவா இருக்கும் அப்படின்னு வரும்போது நான் தப்பு பண்ணிட்டோமோ திரும்ப பைத்தான்குள்ள வந்து அப்படின்னு அங்கேயே சரி வந்து சரி ஓகே வியூ பண்ணிட்டோம். இப்போ என்னன்னா நான் ஏர்லி ஸ்டேஜ் தான் தெரியல 2 இயர்ஸ் தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கு. சரி ஓகே இப்போ கூட நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா இதாயிடும். இப்பவே நீங்க ஜம்ப் பண்ணனும்னா இன்ஸ்டன்ட் ஜம்ப் பண்ணுங்க. கொஞ்ச நாள் ஆச்சுனா 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் போயிடுச்சு அப்படின்னா அங்கேயே டைம் வீணாயிடும். சரி நம்ம இப்பயே ஜம்ப் பண்றது அட்லீஸ்ட் பேக்கேஜ் கம்மியா வந்தாலும் அடுத்தடுத்து போக போக ஈஸியா நிறைய நம்ம பாத்துக்கலாம். இப்ப எல்லா எம்எஸ்மே லே ஆஃப் பண்றதுல growth இல்ல. பண்றதுக்கு அப்புறம் இல்ல இந்த ஏஐ டூல்ஸ் வந்ததுல இருந்தனால ரொம்ப அடி வாங்குச்சு. பட் ஆனா இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். ஏஐ உள்ள வரதுக்கு இன்னும் ஒரு 5 இயர்ஸ் மேல ஆயிடும். அதுக்குள்ள நம்மள டெவலப் பண்ணாதான் உண்டு. இண்டஸ்ட்ரியில சர்வே ஆகும்னா அமேசான்லாம் இந்த லே ஆஃப்ல ரொம்ப மார்க்கெட்லயே ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. அமேசான்லாம் முன்னாடி வந்து 800 இருந்துச்சு ஷேர் மார்க்கெட்ல ஒரு இது யூனிட். இப்ப வெறும் அப்படியே ஆஃப் தான் 400 300 தான் ஷேர் மார்க்கெட்டே இப்ப. ஸோ அதுல இருந்து ரொம்ப நிறைய எப்படி சொல்ற நிறைய எங்க அமேசான்ல நிறைய ஆர்க் இருக்கு. அதுலயே அலெக்சா ஆர்க்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய ரோபோட்னு ஒரு ஆர்க் இருக்கும். ஸோ அந்த இதுல நிறைய லே ஆஃப் ஆயிடுச்சு. எங்க பயர் டிவி ஆர்க் வந்து கொஞ்சம் ப்ராஃபிட்டா ஓடுனதுனால யாரையுமே லே ஆஃப் பண்ணல. பட் ப்ரோமோ அந்த குரோத்ங்கிறது வந்து கொஞ்சம் கம்மியா எல்லாருமே நிறைய பேர் கிளம்பிட்டாங்க. இதே மாதிரி நீங்க இந்த எக்லிப்ஸ் போடணும்னா உங்களுக்கு வந்துட்டு மினிமம் சிஸ்டமோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன இருக்குன்னா ஒரு 4 GB ரேம் இருக்கணும். ஓகேங்களா? ஒரு i3 ப்ராசஸர் இல்ல i3 ஒரு லெவல் இருந்தா போதும். ஓகேங்களா? வேற சப்போஸ் உங்க லேப்டாப் யூஸ் பண்றீங்கன்னா அந்த ப்ரௌசர் வேற ப்ரௌசரா இருந்தா இந்த ஒரு கான்ஃபிகரேஷன் நான் வச்சுக்கணும். i3 மினிமம் 4 GB ரேம். லாஸ்ட் டைம் என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்துட்டு அம்மா லேப்டாப் வச்சிருந்தாரு. அதுல மட்டும் நல்லா ஒர்க் ஆயிடுச்சு. ஒரு லெவலுக்கு ஸ்பீட் இல்லைனாலும் ஸ்டார்டிங் இன்ஸ்டலேஷன் வந்து ரொம்ப ஒரு ½ மணி நேரம் கிட்ட எடுத்தது. அப்போ கூட பரவாயில்ல, ஒரு நல்லா ஒர்க் ஆயிடுச்சு. நீங்க பேசிக் ஜாவாவும் ஆன்கோயிங் கிளாஸ் சொல்லிருக்கீங்க. ஆமா ஆமா. பேசிக் கோர் ஜாவா ஃபுல்லா இருக்கும். கோர் ஜாவாக்கான கான்செப்ட்ஸ் வந்துட்டு ஊப்ஸ் கான்செப்ட், கலெக்ஷன்ஸ், அப்புறமா அரே, அதான் அரேலே கலெக்ஷன்ஸ் வந்துடும். லூப்பிங்ஸ் இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு அந்த கோர் ஜாவால இருக்கும். கோர் ஜாவா ஃபுல்லா வந்துட்டு உங்களுக்கு கவர் பண்ணும். ஓகே, இல்ல இப்போ வந்து இல்ல என்னன்னா அடுத்த டாபிக் என்ன கவர் டெஸ்ட் என்ஜி அதெல்லாம் வரும். ஃப்ரேம் ஒர்க்ஸ்ல வந்துட்டு டெஸ்ட் என்ஜி கும்பர் எடுப்பேன். ஓகேங்களா? ரெண்டு ஃப்ரேம் ஒர்க்கும் உங்களுக்கு எடுத்துருவோம். உங்களுக்கு ஏபிஐ டெஸ்டிங் மட்டும் கவர் ஆகாது. அது மட்டும் ரெஸ்ட் அஷ்யூர்ட் ஏபிஐ டெஸ்டிங் சொல்லிட்டு நீங்க தனியா தான் படிச்சீங்க. அதுல வந்துட்டு அது கூட நாங்க தான் எடுக்கிறோங்க. ரெஸ்ட் அஷ்யூர்ட் ஏபிஐ டெஸ்டிங் சொல்லிட்டு ஒரு விஷயம், அதுல ஜேமீட்டை சொல்லி தருவோம். அது இல்லாம உங்களுக்கு வந்துட்டு போஸ்ட்மேன்னா என்ன, ஸ்லோபி யூஐ என்ன அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபுல் வியூ. அது ஏபிஐ டெஸ்டிங் அப்படியே அது தனி பேக்கேஜ். ஓகேங்களா? சோ அதுக்கும் ஜாவா தான். ஆமா, அது ஜாவா.
அதுக்கு ஜாவா, ஜாவா விட்டு டெஸ்ட் என்ஜின் தான் ஃப்ரேம் ஒர்க். ம். செலினியம் ஃப்ரேம் ஒர்க் வச்சு நம்ம டெஸ்ட் என்ஜின் பார்ப்போம். அது ரெஸ்ட் அஷ்யூர்டு. ஓகே. ஏன்னா growth-ஏ இப்ப அதுல 2த்துல தான் இருக்கு இப்ப. ஏபிஐயும் உங்களுக்கு வந்துட்டு செலினியம் ஃப்ரேம். ஓகே. அப்ப ரெஸ்ட் ஏபிஐ செலினியம் வெப்டிரைவர் ஃப்ரேம் ஒர்க் வந்து டெஸ்ட் என்ஜின். ரெஸ்ட் ஏபிஐல இல்ல ரெஸ்ட் ஏபிஐல வந்துட்டு நீங்க ஃபுல் ரெஸ்ட் ஏபிஐ பாப்பீங்க. ரெஸ்ட் ஏபிஐனா கெட் மெத்தட்னா எப்படி, போஸ்ட் மெத்தட்னா எப்படி, புட் மெத்தட்னா எப்படி, டெலிட் மெத்தட்னா எப்படி, ஒரு ப்ரௌசர் எப்படி ஓப்பன் ஆகுது, அதுல இருக்கிற டேட்டா பேஸ்ல நம்ம ஏதாவது ஒரு புதுசா ஒரு ரோ இன்சர்ட் பண்ணணும்னா எப்படி இன்சர்ட் பண்ண முடியும், ஜேசன் ஃபார்மட்னா என்ன, எக்ஸ்எம்எல் ஃபார்மட்னா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு ஃபுல் வியூ பார்க்கணும். அது ஃபுல் ஏபிஐ டிஸ்ட்ரிக்ட். அந்த வியூ வந்து வேற. அந்த வியூ பார்க்கணும்னா நீங்க தனி பேக்கேஜ்ல நீங்க எடுத்துக்கலாம். அப்ப போடும்போது நாங்க செலினியம் பத்தி நாங்க சொல்லவே மாட்டோம். அதுக்குள்ள செலினியம் சம்மந்தமே இல்லை. செலினியம் அந்த அந்த கிளாஸ் வந்து ஆன்லைன்ல போச்சு. ஸோ அதனாலயே எனக்கு வந்து என்னோட ப்ரிஃபரபிளா நான் எப்பவுமே பிசிக்கல் கிளாஸ் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா இப்ப எனக்கு ஒரு டவுட்டு இல்ல எனக்கு ஒரு இந்த இடத்துல எனக்கு இந்த லைன்ல தப்பு வருது, இந்த லைன்ல ஒரு டவுட் இருக்குன்னா நான் டக்குன்னு அங்கேயே கேட்டு இல்ல இங்க இடத்துல இப்படி பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு இருக்கும். ஆன்லைன் வரப்ப எனக்கு இல்ல அங்க சொல்லும்போது நம்மளுக்கே கன்ஃபியூஷன் வரதுனால எனக்கு அங்க வந்து கொஞ்சம் எப்படி சொல்ற லேகாவே போற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால நான் இந்த வாட்டி நான் கேட்கும்போது எனக்கு பிசிக்கல் கிளாஸ் தான் வேணும், ஆன்லைன் கிளாஸ் தேவையில்லை. சரி. நான் அதே மாதிரி இன்னொன்று என்னன்னா, ஆன்லைன் கிளாஸா இருந்தா இப்ப இந்த ரெக்கார்டிங் செஷன் மாதிரி கொடுத்தோம்னா அது கொஞ்சம் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்டா இருக்கும். இதே நீங்க பிசிக்கல் கிளாஸ் எடுத்தா கூட அப்ப ரெக்கார்டிங் செஷன் கொடுக்குறது வந்து உங்களுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? நீங்க எப்பயாவது இப்ப 2 இயர்ஸ் கழிச்சு நீங்க ரெக்கார்டிங் செஷனை ஸ்டார்டிங் கிளாஸ்ல இருந்து நம்ம பார்க்கும் போதும் நல்லா அப்சர்வ் பண்ணும். நம்ம ஒரு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காரு என்ன சொல்லல அப்படின்ற மாதிரி நல்லா எனக்கு அப்ப படிச்சது இப்ப வந்து ஓகே இதுதான் எனக்கு அட்லீஸ்ட் என்னால ரெகனைஸ் பண்ண முடியும். அது மாதிரி உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதனால உங்களுக்கு ரெக்கார்டிங் செஷன் உங்களுக்கு யூஸ் பண்ணும். லான்ச் கொடுத்துருங்க. ஸோ இவ்வளவுதான் எக்லிப்ஸ் இன்ஸ்டாலேஷன். இந்த லிங்க் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஷேர்